வீட்டில் காய்கறிலாம் இல்லைங்களா, அதனால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் எடுத்துகிட்டு என் பையன் முன்னாடி போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் கார் எடுக்கிறாங்க. மழை வர மாதிரி இருக்குது. நல்லா இருக்குல்ல, வெளிச்சம் அழகாக இருக்குது. எங்கள் பாப்பா இருக்காங்க. குட்டி பொண்ணு, காலையிலேருந்து வீட்டில் இருந்துட்டு இப்போ தான் நாங்கள் கிளம்புறோம். மழை வர மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. பரவாயில்ல போகலாம், ஏன்னா நாளைக்கு தக்காளி சுத்தமாக இல்லை, வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டேன் நான். அதான் கிளம்புறோம். வழக்கம் போல் நாங்கள் கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க, பையன் ஃப்ரெண்ட்டு தான் இருக்காங்க, நானும் பாப்பாவும் பேக்கில் இருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதான் நான் வந்து பார்த்த ஹாஸ்பிட்டல். ஸோ அது பார்த்தோன்னே மெமரிஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கின்னு பார்த்து நல்ல ட்ராஃபிக். இன்றைக்கி ஹாலிடேஸ் இருக்குது, இருந்தும் எப்படி தான் ட்ராஃபிக் வருதுன்னே தெரியல. அதான் சொன்னாங்க ஹஸ்பண்ட், மார்னிங்லேருந்து வீட்டில் இருந்தேன், அப்போல்லாம் கூப்பிடலை, சாயங்கால டைமில் கூப்பிட்றியே, இந்த டிராஃபிக்கில் எப்படி போய்ட்டு வர்றது அப்படின்னாங்க. பரவாயில்ல, நமக்கு தக்காளி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நானே இறங்கிட்டேன். ஒரு வழியாக நாங்களும் வந்துட்டோம். நாங்கள் பிளான் பண்ணது வெறும் வெஜிடபிள்ஸ் தான். அப்புறமா சரி பையனுக்கும் கொஞ்சம் டிஷர்ட்ஸ்லாம் எடுக்கணும், ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குது. பூஜா ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சிட்டு அவருக்கு வந்துட்டு ஸ்கூல் ஜாயினிங் இருக்குது. சரி அப்படியே ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துடலாம், அதோட நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்கும் தெரியாது இல்லைங்களா. அதனால் வந்த உடனே சரி இதுவும் கையோடு பண்ணிடலாம் அப்படின்னு பிளானு. பாருங்கள், சிவன் கோவில் கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்தது கும்பாபிஷேகம். இன்றைக்கி இந்த ரூட்டு வழியாக தான் நாங்கள் போகிறோம். நம்ம ஒன்று நினச்சி வருவோம், ஆனால் வேறு ஒன்று நடக்கும். அதே போல் நான் ஒரு பிளான் பண்ணேன், அது வேறு மாதிரி இன்னொரு பிளானும் இப்போ நடந்துருச்சு. எப்படியோ வெளியில் வந்துட்டோம். சரி பையனுக்கு கொஞ்சம் செருப்பும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு ஷாப்புக்கு இறங்கிட்டோம் நாங்கள். ஃபைனலாக இந்த செருப்பு தான் எடுத்திருக்கோம் பையனுக்கு. எப்படி இருக்குது சொல்லுங்கள். அப்படியே எனக்கும் நான் ஷாப்பிங் பண்ணிட்டேன் செருப்பு. வீட்டில் ரஃபியஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஜோடி நானும் எடுத்துட்டேன். ஃபைனலாக நாங்கள் டிசைட் பண்ணது பையனுக்கு டிஷர்ட்ஸு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் அங்கே வந்துட்டோம். பையனுக்கான செலெக்ஷன்ஸில் தான் ஹஸ்பண்ட் இறங்கியிருக்காங்க. ஒன்று ஒன்றா வச்சு பார்க்குறாங்க. பெருசா அது என்னென்னா ஒவ்வொரு பிராண்டுலேயும் ஒவ்வொரு சைஸ் வருது. இப்போ 24ன்றது கரெக்டாக இருக்கும், இதுவே வேறு ஒரு பிராண்டுன்னு போகும்போது 26 தான் கரெக்டாக இருக்குது, 24 சின்ன சைஸ் தான் இருக்குது. இது இன்னொரு பிராண்டுன்னு போகும்போது 24 பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ பிராண்ட் வைஸாக சைஸ் வைஸாக மாறிட்டே இருக்குது. அதனால் ஒவ்வொன்றும் வச்சு பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ 5-6 நாள் அவர் ஸ்கூல் போவார் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரியே கொஞ்சம் டிஷர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள். ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்டு இருந்தாங்க, நான் பாப்பா வச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். நானும் வந்துட்டு கலர் வைஸாக பார்த்து சொல்லிட்டு இருந்தேன். பையனை மாதிரியே நம்ம பார்க்கணும், அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காருங்களா, ஸோ அவரையும் நான் பார்க்கணுமா, அதனால் நான் அங்கே போகலை. ஹஸ்பண்ட் தான் வந்து கலர் செலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தாங்க, பட் என்கிட்ட கேட்டு தான் செலக்ட் பண்ணாங்க. அவர் தான் அதெல்லாம் எடுத்து பார்த்து அவருக்கு வச்சு பையனுக்கு அவர் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்பாவையும் பையனையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ரெண்டுமே செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பட் நான் வேண்டாம்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். பட் ஃபைனலாக அதை எடுத்தாச்சு, ஏன்னா ஹஸ்பண்டுக்கும் பிடிச்சிருந்தது. ஹஸ்பண்ட் வந்துட்டு ஷர்ட் வந்துட்டு ரேராக தான் போடுவாங்க, டிஷர்ட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்து பையன் வந்துட்டு டிஷர்ட் தான் போடுறாங்க, ஷர்ட் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ அதனால தான் நாங்கள் எல்லாமே டிஷர்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கோம். க்ரீன் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஒயிட்டு வேண்டாங்க. நான் ஒயிட்டே வேண்டாம்னு சொல்லிட்டேன், ஏன்னா பையன் இப்போ விளையாடிட்டு அப்புறம் அழுக்காயிடுச்சுன்னா துவைக்க போகிறது நம்ம தானே, அதனால் ஒயிட்டு மட்டும் வேண்டவே வேண்டான்னு.
போயிட்டு வேண்டாம், விளையாடுவோம்ல, அப்போ மண்ணாயிடும். ஓகே தான். இன்னும் ஒரு 2 அண்ணா கூட எடுங்க. நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் சாருக்கு பர்ச்சேஸ் பண்ணால் சார் பாருங்க விளையாடிட்டு இருக்காரு. அவர் மட்டும் தனியாக விளையாடிட்டு இருக்காரு. என்னவோ அலந்தெல்லாம் பார்க்குறாரு. பையன் டிட்டோ என்னோட வெர்ஷன், என்னோட ஜெராக்ஸ் என்ன மாதிரி தான் இருக்காங்க பையன். அதே போல் தான் குணமும். பொண்ணு அவங்க அப்பா மாதிரி, பையன் அம்மா மாதிரி. என்னோட வெர்ஷன் அப்படி தானே இருக்கும். ரெட் எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஷாப்பிங் எங்கே வந்துடுவோம். என்ன ரீசன்னா இது பக்கத்துலேயும் இருக்குது. சேம் டைம் வந்து கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். கூட்டம் இருக்காது. நம்ம வந்தால் ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் காலர் வச்சு ஒரு டிஷர்ட் எடுத்திருக்கோம். நான் தான் ட்ரையல் பார்த்துடலாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஹஸ்பண்ட் கிட்ட. 24 26ங்களா? ஒரே கலர் மெரினாக்குள்ள ஓகே தான். பையன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. இங்க வந்து கூட ஒரு மாட்டில் தனியாக விளையாடிட்டே இருக்காரு. ஹஸ்பண்ட் அவங்களுக்கு டிஷர்ட் எடுத்து போயிருக்காங்க. பையன் இங்கே பாருங்க புது விளையாட பண்ணிட்டு இருக்காரு. பையனுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸஸ் இது. ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும் இல்லையா, அதனால் உட்காந்துட்டாரு. அவர் மாட்டம் விளையாடுறாரு. நான் பாப்பா பிடிச்சிட்டு இருக்கேன். ஓ நாங்கள் இந்த ஷாப்புக்கு ரெகுலராக வருவோன்றதுனால கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாங்கன்னா அவரும் சரி அவருக்கு ஒரு 2 டிஷர்ட் பார்க்குறதுக்கு போயிருக்காங்க. ஃபைனலி நாங்கள் எதுக்காக கிளம்பணும், பச்சை காய்கறி வாங்குறதுக்காக தான் வீட்டை விட்டு, அது மெயினாக ரீசன் சொல்லி தான் வீட்டை விட்டு இறங்கினது. அதுக்காக வந்துட்டோம். பாப்பா மடியில் இருக்காங்க, தூங்கிட்டாங்க. நாங்கள் ஷாப்பிங் பண்ணதில் டயர்டாகி தூங்கிட்டாங்க. அதனால் நான் காருக்குள்ளே இருக்கேன். ஹஸ்பண்ட் போயிருக்காங்க. கொஞ்சம் தானே ஷாப்பிங்கு, பச்சை காய்கறி வாங்க. அங்கே பாருங்கள் ஹஸ்பண்டு வாங்கிட்டு இருக்காங்க. பையனும் அங்கே தான் இருக்காங்க. 2 பேரும் தான் ஷாப்பிங் பண்ணுறாங்க. நாங்கள் காருக்குள்ளே இருக்கோம். ஹஸ்பண்டுக்கு ஒரே பயம். ஏன்னா பையன் வந்துட்டு மெயின் ரோட்டில் ஓடிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னுட்டு. அவர் காய்கறிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்களா, பையன் கொஞ்சம் துருன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காருங்களா. பாருங்கள் மெயின் ரோடு. ஸோ ஓடிட்டார்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த பயத்தோடவே அவர் ஷாப்பிங் பண்ணுறாரு. அங்கேருந்து அவர் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. முத்தே முத்து அப்படி சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் பையனை வந்துட்டு முத்துன்னு தான் சொல்லுவாங்க. அவர் கத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் டென்ஷன் ஆகி குழந்தைய கொண்டு வந்துட்டு ஒரு காருக்குள்ளே விட்டுட்டாங்க. அப்புறமா அவருக்கு மனசு கேட்காம மறுபடியும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதே போல் 2 3 தடவை நடந்துச்சு. நான் சொல்லலைங்களா, அது பாருங்கள் பையனை கூட்டிகிட்டு வந்து காருக்குள்ளே விட்டுட்டாங்களா, அப்புறம் மனசு கேட்காம மறுபடியும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதே போல் 2 3 தடவை நடந்துச்சு. ஆனால் வாங்கினது கொஞ்சம் காய்கறி தான், அதுக்கு ஒரே அளப்பரியாக இருந்துச்சு. அவ்வளோதான், ஃபைனலாக வாங்கிட்டாங்க. பில்லு போட்டுட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட். பில்லு போடுற இடத்துல ரஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தம்பியை கொண்டு வந்து காருக்குள்ளே விட்டுட்டாங்க. ஏன்னா அவருக்கு வந்து பயம், எங்கேயாவது ரோட்டில் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னுட்டு பையனை இங்கே விட்டுட்டாங்க. அப்போ பையன் கூட நான் ஜாலியாக பேசி அவர் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். அவருக்கு கோவம் வந்துருச்சு கொண்டு வந்து காருக்குள்ளே விட்டதும். அவ்வளோதான், கிளம்பிட்டோம். இது தாங்க நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக சாயங்காலம் முழுக்க நாங்கள் சுற்றி மார்க்கெட்டில் வாங்கின ஐட்டம்ஸு, பச்சை காய்கறி, ட்ரெஸ்ஸு, செருப்பு. அவ்வளோதான், ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்க. இதோடு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான். பசங்களை தூங்க வைக்கணும். பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. போனதும் பையனை தூங்க வச்சிடணும். அவ்வளோதான், பாய்.